வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப் போகிறேன். சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் மாறிக்கொண்டிருப்பார். 2.25 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசி மாறி மற்றொரு ராசிக்கு சென்று கொண்டிருப்பார். அதாவது சந்திரன் என்பவர் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கிரகம். அந்த வகையில் ஒருவர் பிறக்கும் பொழுது எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, எந்த ஒரு ராசியில் இருக்கிறாரோ அதில் நிலையாக இருப்பது கிடையாது. ஒவ்வொரு தசை மாறும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரம் மாறுவார். 3 தசை மாறும் பொழுது ஒரு ராசி மாறிவிடுவார். அதனால் ஒருவர் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரம் மாற்றமடையக்கூடியது. இதுதான் உண்மையானது. சந்திரன் நகர்வு என்பது தான் உண்மையானது. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் இருப்பார். அந்த நட்சத்திரத்தை வைத்து அவர் செல்லக்கூடிய தசை கணக்கிடப்படுகிறது. அந்த தசை முடிந்ததும் அவர் மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாற்றம் அடையும் பொழுது மற்றொரு தசை உதயமாகிறது. இதனால தான் ஒவ்வொரு தசை நடைபெறும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அன்பான வாசக நேயர்களே, உங்களது ஜாதகத்தில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தசை புத்தி மாறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது மாதிரி இந்த வாழ்க்கையில் 9 நட்சத்திரங்களும் 4 ராசிகளும் மாற்றமடையும். உங்களது ஜாதகத்தை அடிக்கடி பார்த்து கொள்ளுங்கள். தற்போது நடக்கக்கூடிய தசை புத்தி உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, அடுத்து வரக்கூடிய தசை மற்றும் புத்தி என்ன செய்ய இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உங்களது எதிர்காலத்தை சிறப்பாக தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை இனிமையாக அமைத்து கொள்ளுங்கள். ஒரு தசையில் ஒருவருக்கு ஒரு தொழில் சிறப்பாக இருக்கும். அதே தொழில் மறு தசை ஆரம்பிக்கும் போது நலிவடைந்துவிடும். இதை தெரியாத அன்பர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு என்ன தொழில் செய்வது, என்ன வேலை செய்வது என்று விழி பிதுங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். நீங்கள் உங்களது ஜாதகத்தை அடிக்கடி பார்த்து ஒவ்வொரு மாற்றத்தையும் தெரிந்து கொண்டு இனிமையாக கடந்து செல்லுங்கள் இந்த இல்வாழ்க்கையை. இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 18வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்றாலே இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். ஆமாம் அன்பர்களே, வாரத்துக்கு 7 நாட்கள், 7 நாட்களையும் 7 கிரகத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை வழிநடத்துவதற்கு. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு கிரகம் வழி நடத்தும். அந்த வகையில் இன்றைய தினத்தை செவ்வாய் கிரகம் வழிநடத்தும். செவ்வாய் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து சக்திகளும் செவ்வாயின் அதிதேவதையாக நாம் வணங்கப்படக்கூடிய எம்பெருமான் முருக பெருமானிடமிருந்து நமக்கு நேரடியாக செவ்வாய் கிரகத்தின் அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் 6 படை வீடு கொண்டு நம்மை இயக்கி அருள் பாலித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் இன்றைய தினம் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்தை இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம் காலச்சக்கரத்திற்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான நெருப்பு ராசியான மேசம் ராசி. மேசம் ராசியில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறார். இன்று காலை 4:27 வரை, அதிகாலை 4:27 வரை சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு சூரியனின் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 11வது திதியாக இருக்கக்கூடிய ஏகாதசி திதி என்பது இன்று காலை 9:24 வரையும் அதற்கு அடுத்து 12வது திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி நடைமுறைக்கு வரும். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான புதனின் வீடான கன்னி ராசி. இந்த ராசி உடல் பாகங்களில் வயிற்றை குறிக்கக்கூடியது.
இந்த ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் மேசம் ராசியில் காலை 4:27 வரை பரணி நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து சூரியனின் கிருத்திகை நட்சத்திரத்திலும் பயணம் செய்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். நாம் ஒவ்வொரு நாளும் தினசரி ராசி பலன் சொல்லி வருகிறோம். தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. சந்திரன் குறிப்பிட்ட ராசியில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்களை உங்களுக்கு பிரித்து சொல்லப்பட்டு வருகிறது. இவ்வாறு சொல்லக்கூடிய பொதுவான ராசி பலனை உங்களது ராசிக்கான உங்களது தனிப்பட்ட ஜாதகத்துக்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். அதிகாலை 4:27 வரை பரணி நட்சத்திரத்திலும் அதற்கு அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்திலும் பயணம் செய்து உங்களை வலிமையாக இயக்குகிறார். இன்றைய தினம் அவர் தரக்கூடிய உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும். ஆயுள் மேம்படுத்தி தருவார். பொதுவாக ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகவும் அவசிய தேவை. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டில் பயணம் செய்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சூப்பராக தந்து இனிமையாக சூப்பரான நாளாக அமைத்து தருகிறார். இத்தகையான நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு உங்களது திறமைகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தக்கூடிய நாளாக நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள். சந்திரனோடு சேர்ந்து உங்களை இயக்கக்கூடிய கிரகமான செவ்வாயும் இருவருமே இணைந்து இன்றைய தினம் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய பயணம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற செயல்பாடுகள் எல்லாமே வெற்றிகளை தரக்கூடியதாகவும் அதன் வழியில் வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, மேசம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நவீன கால ஆடம்பரமான வாழ்க்கையில் அதிக நாட்டம் இருந்தாலுமே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் பல தந்து இந்த நாள் இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இரகசிய ஸ்தானம் என சொல்லப்படுகிற முதலீடுகள் செய்யக்கூடிய அற்புதமான வீடு மேசம் ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து இன்றைய தினம் தன்னடக்கத்தோடு இருக்கக்கூடிய பெரிய மனித தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலன்களை கொடுக்க இருக்கிறது. இன்றைய தினம் என்பது உங்களுக்கு நீங்கள் துணிச்சலோடு இறங்கி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றிகள் பலவற்றை தரக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் அனைத்துமே நீங்கள் செய்யக்கூடிய வைத்திய செலவுகளின் காரணமாக இணக்கமான நிலை உருவாகும். அதாவது உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியம் சிறப்படைய இருக்கிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசியில் நட்பு வீட்டில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினத்தின் பண வரவுகளை உங்கள் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அளவிற்கு தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறது. அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, வீடு மனை போன்ற அசையாத சொத்துக்களில் நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுத்து இந்த நாள் இனிமையாக நல்ல நாளாக உங்களை கடந்து செல்கிறது. மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேசம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இன்றைய தினம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க இருக்கிறது. சிறப்பாக சுய சிந்தனையுடன் செயல்படக்கூடிய அமைப்பையும் சேர்த்து தர இருக்கிறது.
இதனுடைய நல்ல வாய்ப்பாக தெளிவான ஷார்ப்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் உருவாகி அந்த ஷார்ப்பான நல்ல எண்ணங்கள் அனைத்தும் சிறந்த செயலாகி லாபங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அன்பர்களே, 11வது வீடு என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானம் மட்டுமல்ல, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய சிறப்பான வீடு. இன்றைய தினம் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாக, சூப்பரான நாளாக இருக்கும். ஏனென்றால் இன்றைய தினம் ஆரோக்கியத்தை சிறப்பாகவும் ஆயுளை மேம்படுத்தியும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியும் தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. உங்கள் வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான குடும்ப ராசியான கடகம் ராசி உங்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய வருமானம் வழியாகவும் இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற மொத்த பணத்தையும் சேர்த்து தங்க நகைகளாக முதலீடு செய்யக்கூடிய நல்ல நாளாக, பொன்னான நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். மேசம் ராசி 10ஆம் இடத்தில் இருக்கிறது. நெருப்பு ராசியான இந்த ராசியிலிருந்து உங்களுக்கு இன்றைய தினம் சாந்தமான குணம் கிடைக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய சூப்பரான குணம் நலன் கிடைக்க இருக்கிறது. மேச ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு பிரபுத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பிரபுத்தன்மை என்றால் இந்த ஊரில், இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய இடங்களில் அனைத்து மக்களும் நம்மளை மதித்து மரியாதையுடன் நம்மளை நடத்தக்கூடிய அமைப்பு. அவ்வாறான பிரபுத்தன்மையை மேசம் ராசி உங்களுக்கு கொடுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் அனுஷ்டிக்கப்படுகிற காரியங்களில் அனுகூலங்களும் இஷ்ட சித்திகளும் வந்தடையும். அதாவது நீங்கள் செய்ய போகிற காரியங்களில் ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அனுகூலங்கள் என சொல்லக்கூடிய நற்பலன்கள் பல உங்களை நோக்கி வர இருக்கிறது. அதாவது பொருளாதார ரீதியான பணவரவு என்பது சிறப்பாக இருக்கும் என்பது அதன் பொருள். உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகம் சந்திரன் உங்களை மட்டுமல்ல மற்ற 11 ராசிக்கார அன்பர்களையும் வழி நடத்துவதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது இந்த காலம். இன்றைய தினம் உங்கள் வேலை மற்றும் தொழில் சார்ந்து மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது தினசரி ராசி பலனாக நமக்கு கிடைக்கிறது. 9ஆம் இடமாகிய உங்கள் வீட்டிலிருந்து நெருப்பு ராசியாக இருக்கக்கூடிய மேசம் ராசி, பாக்கியஸ்தானம் என அழைக்கக்கூடிய இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் சிறந்த அறிவை இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவாக கொடுக்க இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆற்றலை சூப்பராக தர இருக்கிறது. 9ஆம் இடம் என்பது தந்தை செய்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டிலிருந்து உங்கள் தந்தை செய்த புண்ணியத்தின் வகையில் நற்பலன்களும் பாக்கியங்களும் இன்று உங்களை வந்து சேரும். அன்பர்களே, உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக இதுவரை நீங்கள் செய்து வந்த முயற்சிகள் அனைத்தும் தடைகளாகவும் தடங்களாகவும் இருந்து வந்திருக்கும். இன்றைய தினம் பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் அனைத்து சுபகாரிய முயற்சிகளும் கைகூடக்கூடிய யோகமாக உங்கள் காலடியில் வந்து விழப்போகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் மதிப்பு மரியாதையாக ஒரு கௌரவமான நிலையில் நமக்கு அனைவரும் மரியாதை செலுத்தி தினமும் நமக்கு வணக்கம் செலுத்தி மதிப்பு மரியாதையோடு நாம் வாழ வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்கிறது. அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி காற்று ராசியான லாபஸ்தானத்தில் பயணம் செய்கிறார். உங்களை இயக்கக்கூடிய கிரகமான அவர் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு கௌரவமான நிலையை எட்டக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உயர் பதவியை அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தந்து உங்களை இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார். இன்றைய தினம் கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் செல்லக்கூடிய நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. அஷ்டம ராசி என சொல்லுவோம், ஆயுள் ஸ்தானம் என சொல்லுவோம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு நெருப்பு ராசியான மேசம் ராசி. இன்றைய தினம் சந்திரன் இந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம்
எதிர்பாராத வகையில் எதிர்மாறான வகையில் ஏதாவது ஒரு நன்மை அல்லது ஏதாவது ஒரு தீமை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம் நண்பர்களே, 8ஆம் இடம் என்பது அகம் சார்ந்து மனது சார்ந்து துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், வேலை சார்ந்து தொழில் சார்ந்து பொருளாதாரம் ரீதியில் பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இயங்கும். இன்றைய தினம் வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உடல் உழைப்பை அதிகமாக கொடுத்து மூளை சார்ந்து இயங்கக்கூடிய அன்பர்களுக்கு டென்ஷனை அதிக அளவு கொடுத்து பணவரவை சிறப்பாக தரும். மனது ரீதியாக பார்க்கும் பொழுது அன்பு பாசம் இது போன்ற ஈடுபாடுகளுக்கு பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கும். இதன் காரணமாகத்தான் நான் சொல்கிறேன், மனது தொடர்பான உங்களது குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை இன்றைய தினம் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அதுவே உங்களை பற்றி அனைவரும் பேசக்கூடிய பொருளாக ஆகிவிடும். அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ அல்லது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் வழியிலோ எதிர்பாராத வகையில் அன்பு பாசம் சிறப்பாக சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாளாக அமையலாம். அதே மாதிரி எதிர்பாராத வகையில் பணவரவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் தன்னுள் வைத்திருக்கின்ற காரணத்தால் பணவரவையும் எதிர்பார்க்கலாம். துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து நேர் எதிரேற்கக்கூடிய 7ஆம் இடமான நெருப்பு ராசியான மேசம் ராசி செவ்வாயின் வீட்டில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு சுறுசுறுப்பை நிறைவாக கொடுக்க இருக்கிறது. தெளிவான சுய சிந்தனையும் சேர்த்தே கொடுக்க இருக்கிறது. பொதுவாக சப்த வீட்டில் செல்லக்கூடிய ஒரு கிரகம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய திருமண தடைகளை நீக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இதுவரை உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்பான இருந்து வந்த தடைகள் நீக்கி குடும்பத்தில் சந்தோஷத்தையும் தர இருக்கிறது. சிறப்பான குழந்தைகளை பெற்ற சிறந்த வாரிசுகளை பெற்ற பெற்றோர்களே, உங்கள் புத்திரர்கள் வழியில் நீங்கள் பெற்ற பிள்ளையின் வழியில் பூரிப்பும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். 9ஆம் இடம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து சுபஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடிய நட்பு வீடான மிதுனம் ராசியில் உங்களை இயக்கக்கூடிய சுக்கிரன் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, நல்ல எண்ணங்களை உங்கள் மனதில் உருவாக்கி அந்த நல்ல எண்ணங்கள் வழியில் சிறப்பான செயல்பாட்டை தரக்கூடிய பொன்னாள நாளாக அமைத்து தருகிறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியையும் சேர்த்தே கொண்டு வந்து தருகிறார் சுக்கிரன். அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களது பொருளாதார நிலையை சிறப்படை செய்து சகல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுத்து இனிமையான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்கிறது. விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. உங்கள் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது பகைவர்களை நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வீடு நெருப்பு ராசியான மேசம் ராசி. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது வேலை தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கடன் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் வழக்கு தொடர்பான செயல்பாடுகளுக்கும் சிறப்பான வெற்றிகளை பொறுப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக எதிர்பார்க்கலாம். மேசம் ராசியான வெற்றி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் செயலுக்கு நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார். அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகக்கூடிய சிறப்பான குணத்தையும் சேர்த்து தர இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, பூமி ராசி என சொல்லக்கூடிய ரிஷபராசி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வீட்டில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் குரு செல்லக்கூடிய பயணம். சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய அமைப்பாக குரு பகவானின் பயணம் சிறந்த பயணமாக உங்களை கடந்து செல்லும். தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது.
இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு ராசியில் மேசம் ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தன்னம்பிக்கை சிறப்பாக தர இருக்கிறார். நீங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய பயணத்தில் எந்த ஒரு லட்சியத்தை மனதில் உறுதி கொண்டு அந்த பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த பயணத்தில் அந்த லட்சியத்தில் உறுதியை சிறப்பாக தர இருக்கிறார். இன்றைய தினம் பொதுவாக 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது அவர்களது மனநிலையை அன்பு பாசம் கொண்ட காதல் உணர்வுகளை ஆற்று வெள்ளம் போர் பெருகெடுத்து ஓடக்கூடிய அமைப்பாக மனதில் உருவாக்கி தருவார். அந்த வகையில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தனுசு ராசியில் பிறந்த இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் காதலர் தினமாக அன்பு பாசத்தை கொண்டு வந்து தந்து காதலை ஊற்றெடுக்கச் செய்து காதலர் தினமாக மாற்றி தருவார். பூமி ராசியான ரிஷபராசி வெற்றி வீடான 6ஆம் இடத்தில் வேலையை கொடுக்கக்கூடிய வீட்டில் குரு பகவான் செல்லக்கூடிய பயணம். அன்பர்களே, வேலை பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பணி சுமைகள் அனைத்தையும் குறையக்கூடிய அமைப்பாக செயல்பட்டு பணியில் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய அமைப்பாக உங்கள் வீட்டின் அதிபதி சிறப்பான நற்பலனை உங்களுக்கு இன்றைய தினம் தருகிறார். மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் சந்திரன் என்பவர் வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேசம் ராசியில் பயணம் செய்கிறார். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய வீடு மேசம் ராசி. இன்றைய தினம் சந்திரன் அந்த வீட்டில் பயணம் செய்து அவர்களுக்கு சிறுவர் சிறுமியர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை கொண்டு வந்து தருகிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்களை இயக்கக்கூடிய சந்திரன் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலத்தையும் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் உங்களது ஆடம்பர செலவுகள் அனைத்தையுமே குறைத்து கொண்டு உங்களுக்கு எதிர்காலத்தில் வர இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து வாழக்கூடிய அளவிற்கு சேமிப்பு செய்யக்கூடிய நற்செயலை ஆரம்பித்து வீடு மன யோகம் அமையப்பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள். குடும்ப ராசி என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் உங்களை வழிநடத்தக்கூடிய சனி பகவான் இன்றைய தினம் உங்களுக்கு தரக்கூடிய யோகம். அன்பர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய வகையான 2 வீலர்களையும் 4 வீலர்களையும் எக்ஸ்சேஞ்ச் செய்து உங்களுக்கு பிடித்த மாதிரியான புதிய வாகனங்களை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி தருகிறார். இன்றைய தினம் கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்படுகிறது. தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மேச ராசியில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய குணாதிசயங்கள் அனைத்துமே கொட்டி கிடக்கிறது. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தி கூர்மையை சிறப்பாக தர இருக்கிறார். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்க வைக்க இருக்கிறார். இன்றைய தினம் 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீடு. உங்களது இளைய சகோதரிகள் இளைய சகோதரர்கள் வழியில் அன்பையும் பாசத்தையும் அதோடு சேர்த்து பொருளாதார மேன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். பொதுவாக 3ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த அதிகப்படியான மருத்துவ செலவுகள் அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். உங்களை இயக்கக்கூடிய உங்களை வழிநடத்தக்கூடிய சனி உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய பயணம். இன்றைய தினம் சிறந்த நினைவாற்றலோடு கூடிய திறமையான செயல்பாட்டை கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்களையும் சேர்த்தே கொண்டு வந்து தர இருக்கிறார். மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டு வருகிறது. குடும்பஸ்தானம் என சொல்லுவோம். உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான மேசம் ராசி. இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் சாந்தமான குணத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தையும் கொடுக்க இருக்கிறார். நிறைவாக
இன்றைய தினம் நல்ல நாள். அன்பு பாசங்களை பரிமாறக்கூடிய சிறந்த நாள். ஆமாம் அன்பர்களே, உங்களுக்கு பிடித்த, உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அதோடு மட்டுமல்லாமல் 2ஆம் இடம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படும். 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் உங்களை இயக்கக்கூடிய கிரகம் குரு செல்லக்கூடிய பயணம் உங்களது குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளிலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களிலும் நல்லது கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் பணவரவை கொடுக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் எந்த வேலை தொழில் ரீதியாக பண வரவு வரும் என பார்த்தோம் என்றால், ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வீடு கட்டி விற்பனை செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் பணவரவு என்பது இன்றைய தினம் சிறப்பாக வரும். அன்பர்களே, இன்றைய தினம் 2ஆம் இடத்தில் சந்திரன், 3ஆம் இடத்தில் குரு இருவரும் இணைந்து 2ஆம் இடம் என்பது பணவரவை கொடுக்கக்கூடியது, 3ஆம் இடம் என்பது பயணங்களை கொடுக்கக்கூடியது. இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் வழியில் உங்களுக்கு பணவரவை 2 கிரகங்களும் இணைந்து கொண்டு வந்து தருகிறார்கள் இனிமையாக. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.